வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் 3.5 லட்சம் ரூபாய் மானியத்தில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த 6 பயனாளிகளுக்கு முதல் தவணைக்கான ரூபாய் 1.20 லட்சத்தினை முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்கள் இன்று காலை 11 மணியளவில் சட்டமன்றத்தில் 3வது மாடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் வழங்கினர். உடன் குடிசை மாற்று வாரியத்தின் செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், கள ஆய்வாளர்கள் சீதாராமன் உடன் இருந்தனர். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமானது இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்தியாவில் உணவு முறை, டயட் மற்றும் பயோமார்க்கர் ஸ்டடி இன் இந்தியா குறித்து நாடு தழுவிய ஒரு கணக்கெடுப்பை நடத்தி வருகின்றது. இந்த கணக்கெடுப்பு 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளனர். இப்பொழுது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளனர். கணக்கெடுப்பு நடத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்களில் புதுச்சேரியும் ஒன்று. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 4 பிராந்தியங்களை உள்ளடக்கிய 50 வெவ்வேறு வார்டுகள் மற்றும் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இக்கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று துவக்கி வைத்தார். அரசு செயலர் முத்தம்மா, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்து மீனா, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவன மூத்த ஆராய்ச்சியாளர் ஆனந்தன், நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் மஞ்சு ராகி, விஞ்ஞானி தனலட்சுமி மற்றும் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநில முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழா இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் அவரை முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், KSP ரமேஷ், சட்டகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் மற்றும் தொழிலதிபர்கள், பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மறைந்த முன்னாள் MP கண்ணன் அவர்களுக்கு இன்று பாராளுமன்றத்தில் இரங்கல் குறிப்பு வாசித்து இரங்கல் தெரிவித்த துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்று நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் துணை ஜனாதிபதி வாசித்த இரங்கல் செய்தியில் 2023 நவம்பர் 5ஆம் தேதி அன்று இந்த அவையின் முன்னாள் உறுப்பினராக இருந்த கண்ணன் இயற்கை எய்தினார். அவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த அவையின் உறுப்பினராக இருந்தார். 20/8/1949 அன்று புதுச்சேரியில் பிறந்த கண்ணன் மிகவும் இளம் வயதிலேயே அரசியலில் ஈடுபட்டு 1985, 1991, 1996 ஆகிய ஆண்டுகளில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் 1991 மற்றும் 1996 ஆண்டுகளில் புதுச்சேரி சட்டமன்றத்தின் சபாநாயகராகவும் புதுச்சேரி அரசின் அமைச்சராகவும் பணியாற்றினார். இந்திய நாடு புதுச்சேரி மாநிலத்தின் உயர்ந்த தலைவர்களில் ஒருவராகவும் அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் திறமையான நிர்வாகியாகவும் இருந்த ஒருவரை இழந்துள்ளது மிகவும் வருத்தத்துக்குரியது. கண்ணன் அவர்கள் மறைவுக்கு இந்த அவை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றது என்று துணை ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற பேரவையில் எனது தந்தையும் முன்னாள் MPயுமான கண்ணனுக்கு
துணை ஜனாதிபதி இரங்கல் தெரிவித்ததற்கு என் சார்பாகவும் எனது குடும்பத்தினர் மற்றும் கண்ணனின் ஆதரவாளர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலத்தை ஒட்டியுள்ளது. மேலும் ஆந்திராவில் உள்ள கோதாவரி ஆற்றுப்படுக்கை ஓரத்தில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகின்றது. இதேபோல் ஏனாம் பிராந்தியத்திலும் மழை பெய்து வருகின்றது. இதனிடையே கடந்த 2022ஆம் ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏனாம் பிராந்தியத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்து 1000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தற்பொழுது பெய்து வரும் மழையின் காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலை உள்ளது. இதனையடுத்து இன்று ஏனாம் பிராந்தியத்தின் கோதாவரி ஆற்றுப்படுகை நிர்வாகி முனுசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை உடனடியாக முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உடையார் தோட்டம் சாலையில் விரிவாக்கம் வேண்டி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி அவர்களிடம் அப்பகுதியில் வசிக்கும் 20க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி அவர்களிடம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் பொழுது வேண்டுகோள் விடுத்திருந்தனர். தாங்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவிக்கு வந்த பிறகு எங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு விடியல் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே கோரிக்கை வைத்தார்கள். அவர்களின் கோரிக்கையினை ஏற்ற திமுக வேட்பாளர் ஆனிபால் கென்னடி அவர்கள் மக்களின் ஆதரவுடன் அமோக வெற்றி பெற்றார். அந்த வெற்றிக்கு பிறகு உடையார் தோட்டம் சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு முயற்சி மேற்கொண்டார். ஆனால் அந்த சாலை அமைக்க வேண்டிய இடம் பொறியாளர் இருதயராஜ் என்பவருக்கு சொந்தமான இடமும் இருந்த காரணத்தால் சாலை அமைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. உடனடியாக இடத்தின் உரிமையாளர் இருதயராஜ் அவர்களை சந்தித்து சாலை அமைக்க இடம் வேண்டினர். சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி அவரின் கோரிக்கையை ஏற்ற இடத்தின் உரிமையாளர் சாலை அமைத்திட இடம் அளித்தார். அதன் காரணமாக சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் வைத்த உடையார் தோட்டம் மக்கள் வைத்த கோரிக்கையினை சில மாதங்களிலேயே மக்களின் துயர்களை கலைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி அவர்கள். அவர் வெற்றிக்கு முன் அளித்த வாக்குறுதியினை அப்பொழுது நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அப்பகுதியில் ஒவ்வொருவர் வீட்டிற்கும் தனித்தனியாக கழிவுநீர் தேக்க தொட்டிகள் அமைத்துக் கொடுத்தார். மேலும் தெருக்களில் மின் விளக்குகள் அமைத்துக் கொடுத்தார். பல வீடுகளுக்கு மனைப்பட்டா வழங்கிடவும் ஏற்பாடுகள் செய்தார். சாலை அமைக்கவும் விரிவாக்கம் செய்யவும் மேற்கொள்ளும் பொழுது ஏற்பட்ட இடர்பாடுகளை களைவதற்கு பல கட்ட முயற்சிகள் மேற்கொண்டார். சாலை அமைக்க தடையாக குறுக்கே அமைந்திருந்த டெலிபோன் கம்பத்தை அகற்றிடவும் ஏற்பாடுகள் செய்தார். தடையாக இருந்த சிமெண்ட் கட்டைகளை உடைத்தும் சாலை விரிவாக்கத்திற்கு ஏற்பாடுகள் செய்தார். இப்பணிகள் சிறப்பான முறையில் நடைபெற பல கட்ட முயற்சிகள் மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி அவர்கள் இவ்வளவு முயற்சிக்கு பின் இந்த சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பரமானந்தம் அவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். வெகு விரைவில் சாலை விரிவாக்கம் அடைந்து மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி அவர்கள் பொதுமக்களிடம் கூறினார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் நிசார், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் பக்தவச்சலம், சதீஷ், மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால்குப்பம் கிராமம் பரதேசி குட்டை முதல் பம்பை ஆறு வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமம் பரதேசி குட்டை முதல் பம்பை ஆறு வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்கு ரூபாய் 14,46,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன், திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். ஜாப்பனீஸ் கொஜோரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் பிளாக் பெல்ட் அவார்டு வழங்கிய இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் ரைபிள் கிளப் தலைவரும் அமைச்சருமான திருமுருகன், புதுச்சேரி அரசு மற்றும் ஜாப்பனீஸ் கொஜோரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் தலைவர் நாஜும் எம்எல்ஏ அவர்களும், மலேசியாவை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் ராஜசேகரன், துபாயை சேர்ந்த மாஸ்டர் பிரெண்ட்ஸ் அம்சா மற்றும் கேரளாவை சேர்ந்த குருக்கள் அப்துல் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரி, தமிழகம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் இருந்து வந்த 25 வீரர் வீராங்கனைகளுக்கு பிளாக் பெல்ட்டும் சான்றிதழும் வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியை கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் சிறப்பான முறையில் நடத்தி வைத்தார் மற்றும் நேஷனல் கலைத்தாய் சிலம்பம் அசோசியேஷன் பொருளாளர் ரியாஸ் அகமது உடன் இருந்தார். இந்நிகழ்ச்சியின் இறுதியாக சென்சாய் கலைராஜ் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நிலவி வருகின்ற போக்குவரத்து நெரிசல், இதனால் ஏற்படுகின்ற விபத்துகளை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசானது துறை ரீதியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரோ தலைமையில் வருவாய் தெற்கு பகுதிக்குட்பட்ட பொது சாலைகளில் நிரந்தர நீக்க மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை குறித்து அதிகார வரம்பிற்குட்பட்ட சாலை பாதுகாப்பு துணைப்பிரிவு தெற்கு மேஜிஸ்திரேட் தலைமையில் துணைப்பிரிவு மேஜிஸ்திரேட் தெற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர், வில்லியனூர் வட்டாட்சியர், பாகூர் வட்டாட்சியர், வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் முன்னிலையில் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் உள்ள சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள சுவர்கள் மற்றும் கடையின் மேற்கூரைகள் ஆகியவற்றினை JCB இயந்திரத்தை கொண்டு பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து முன்னதாகவே செய்தித்தாள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட GN பாளையம் பேட் பகுதியில் உள்ள கருமாதி கொட்டகையை புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 23,56,000 மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஊர் முக்கியஸ்தர்கள் வீரக்கண்ணு, ராமஜெயம், பழனி, தங்க கதிர்வேல், சந்தோஷ், தேவநாயகம், யுவனேஷ், முருகையன், ஆனந்த், ரகு, முத்து மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மேலும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால் அனீஃப், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொழிலாளர் முன்னேற்ற பேரவைத் தலைவர் அங்காளன், ஆதிதிராவிட அணி தலைவர் பழனிசாமி, அணிகளின் துணை அமைப்பாளர்கள் சரவணன், காளி, கோபி, பஜாலுதீன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ராஜி, அக்பர் அலி, மிலிட்ரி முருகன், அருள்மணி, மோகன், கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ராஷ்டிரிய ஜனதா தளம் முன்னாள் தலைவர் மறைந்த சஞ்சீவி 2ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி 100D ரோடு மரப்பாலம் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கண்டமங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகநாதன் மற்றும் சஞ்சீவி அவர்களின் மகனும் சமூக சேவகருமான வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் சஞ்சீவியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவர் புதுச்சேரியில் அரசியலில் செய்த அளப்பரிய சாதனைகள் மற்றும் கட்சி பாகுபாடின்றி அனைவரிடத்திலும் பழகும் குணம் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்யும் பண்பு உள்ளிட்டவைகள் குறித்தும், அவருடன் அரசியல் மற்றும் அதனை தாண்டி பயணம் செய்த நினைவுகள் குறித்தும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சிறப்புரை ஆற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான ராஷ்டிரிய ஜனதா தளம் மாநில நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். சங்கரதாஸ் சுவாமிகள் இயல் இசை நாடக சபா சார்பில் ஆந்திர மகாசபாவில் மனோன்மணியம் நாடகத்தின் 181வது வைரப்பவள விழாவை முன்னிட்டு மனோன்மணி நாடகம் நடைபெற்றது. நாடகத்தின் முடிவில் மனோன்மணியம் சுந்தரனார் விருது கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிபெருமாள் அவர்களுக்கும், கவி சக்கரவர்த்தி கம்பர் விருது பேராசிரியர் பாண்டுரங்கன் அவர்களுக்கும், வெண்பா வேங்கை விருது அவ்வை நிர்மலா அவர்களுக்கும், தமிழ்மொழி விருது முனைவர் நா இளங்கோ அவர்களுக்கும், ராகுல் காந்தி விருது பேராசிரியர் சாயிபு மரைக்காயர் அவர்களுக்கும், திருக்குறள் மாமணி விருது மரபு மாமணி முனைவர் நிக்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் விருது கோ மாதவராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்கள், தமிழ் மொழியில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களையும் பாராட்டி பதக்கம் மற்றும் சிறப்பு நிதி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு கலைமாமணி கோ ராதா அவர்கள் தலைமை தாங்கினர். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் சபாவின் செயலாளருமான பிரபாகரன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கத்தையும் பரிசினையும் விருதையும் வழங்கினார். நாடகத்தில் நடித்த கலைஞர்களுக்கு சிறப்பு நிதியாக ரூபாய் 5,000 வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் அன்பரசி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார்.